தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. நான் கொடுத்தா அவங்கள அப்படியே அழகா போட்டுப்பாங்க, உனக்கு தெரியுமா? ஏன் இப்பவும் போய் கொடுங்களேன், யார் வேண்டான்னு சொன்னா? அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க என்ன வீடு கட்டி அடிப்பானுங்க. எனக்கு ஒன்னும் சிரிப்பு வரல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சும்மா நொல்லலாய் கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி காசை கரியாக்குறீங்க? ஐயோ, கறி இல்ல மல்லி, இது துணி. காசை துணி ஆக்கிருக்கேன். மல்லி டென்ஷன் ஆகாத மல்லி. நான் இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுத்து அழகு பாப்பேன்? ப்ளீஸ், எனக்காக நல்ல புள்ளல கோச்சிக்காம இத போட்டுக்க பாப்போம். மல்லி மல்லி ப்ளீஸ், எனக்காக செல்லம் புஜுக்கு புஜுக்கு கோச்சிக்காம இந்த கவுன போட்டுக்கோண்ணே. நான் எப்படிங்க இது போடுறது? அதான் பிரச்சனையா? இத முதல்ல சொல்லி இருக்க கூடாதா? குடு, நான் அப்படியே அழகா உனக்கு போட்டு விடுறேன். சோனா, நீ எங்க இருக்க? வேணும். வெண்பா, வெண்பா, வெண்பா. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 3 நாளா எந்த ஒர்க் ஸ்ட்ரெஸும் இல்ல, ஜாலியா இருக்க போறேன். கிளைமேட் பரவாயில்ல, கொஞ்சம் கோல்டாவும் இருக்கு, ஹாட்டாவும் இருக்கு. ஓகே தான். கூட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆஃப் சீசன் தானே, அதான் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெண்பா. டேய் இருடா, நான் அப்புறம் கால் பண்றேன். பை 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 பை. வெண்பா. மல்லி, என்னாச்சு? வெண்பாவை காணோங்க. காணோமா? அவ பிளே ஏரியாக்கு போறேன்னு தானே வந்தா. அதை விட்டுட்டு வேற எங்க போறா? பொறுமையா நிதானமா பாரு, இங்கதான் பக்கத்துல எங்கயாவது இருப்பா. இல்லங்க, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவ இங்க இருக்கிற மாதிரியே தெரியல, எனக்கு பயமா இருக்கு. என்ன மல்லி, நீ எப்பவும் எவ்வளவு கான்பிடென்ட்டா இருப்ப, இப்ப ஏன் இந்த மாதிரி மாறிட்ட? சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பதட்டப்படுற. ஐயோ இல்லங்க, உங்களுக்கு நான் ஏன் பயப்படுறேன்னு புரிய மாட்டேங்குது. நம்மள சுத்தி எல்லாமே நல்லதாவே நடக்குதா என்ன? இவ்ளோ நாளா எவ்ளோ போராட்டம், எவ்ளோ பிரச்சனை. நம்ம கவனமா இருக்கணுங்க. இங்க பாரு மல்லி, அவ இந்த ரெசார்ட்டை விட்டு வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. வா, வேணும்னா ரிசப்ஷன்ல போய் கேட்போம். ஐயோ, அவ அந்த பக்கம் எல்லாம் போகலங்க. சரி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, பதறாத. நம்ம இங்கெல்லாம் சுத்தி தேடுவோம். நான் சொல்றதை எங்க கேக்குறீங்க நீங்க? தனியா விடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப இவ்ளோ அவஸ்தைப்படணுமா? மல்லி, இல்ல மல்லி, பக்கத்துல கண்ணு கெட்டுற தூரத்துல தான் இருக்கான்னு நினைச்சேன். ஆமா, கண்ணு கெட்டுற தூரத்துல தான் இருப்பா. இப்ப என்ன ஆச்சு? மல்லி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கேஷுவலா இரு, எதுவும் ஆகாது, சரியா? டேய், அறிவல்ல முட்டாள். ஐயோ, இவ்ளோ ஸ்பீடா போற? நான் மட்டும் காப்பாத்தறேன்னா குழந்தை என்ன ஆயிருக்கும்? டேய் டேய் ராஸ்கல், நில்றா. குழந்தை இருக்கு, கார் ஓட்றானா, ஃளைட் ஓட்றானா? பாப்பா, உனக்கு எதுவும் ஆள இல்ல? பாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல ஆண்டி. சரிம்மா. பாப்பா பேர் என்ன? வெண்பா அங்கிள். பேர் சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ் வெண்பா, வெண்பா, என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணும் இல்லல? ஒண்ணும் இல்லலமா? உனக்கு ஒண்ணும் இல்ல? ஒண்ணும் இல்லையம்மா. பாப்பா சேஃபா தாங்க இருக்கா, ஒண்ணும் இல்ல. வெண்பா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லடா. இந்த ஆண்டி தான் கரெக்டா என்ன புடிச்சு இழுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, என்னங்க நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? யாரா இருந்தாலும் இத தானங்க செஞ்சிருப்பாங்க. சரி வாங்க, உள்ள போலாம். சார், நீங்களும் இந்த ரெசார்ட்ல தான் ஸ்டே பண்றீங்களா? இன்னும் இல்ல சார், இனிமே தான் ஸ்டே பண்ண போறோம். என் பேர் ஆதவன், இது என்னோட வைஃப் நர்மதா. ஹலோ, என் பேரு விஜய். நைஸ் டு மீட் யூ. இவங்க என் வைஃப் மல்லி. பாப்பா பேரு வெண்பா. வெண்பா. நாங்க தான் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோமே. வெண்பா, உன்னை யார் இங்க வர சொன்னது? டாடாவும் அம்மாவும் இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நீ பிளே ஏரியால விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்க. சாரிமா. மல்லி, சில்லா ஆகுங்க. நீங்க என்ன பதட்டமாவே இருக்கீங்க? மல்லியம்மா எப்பவும் அப்படிதான். இங்க பாருங்க,
குழந்தை மேல தப்பு சொல்ல முடியாது. அவ பிளே ஏரியால தான் விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு பால் ரோட் பக்கம் போயிடுச்சா, அங்கேயே தட்டி தட்டி விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு கார் வேகமா வந்துச்சு. நான் போய் குழந்தை இழுத்து காப்பாத்தினேன். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பேசிட்டு அந்த பக்கமா போனேன். இவ திடீர்னு ஓடுறாளேன்னு பார்த்துட்டு தான் நானும் பதறி போய் வந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நீங்க ரெண்டு பேரும் கரெக்டான நேரத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்கீங்க. உங்க குழந்தைய காப்பாத்த எனக்கு கடவுள் கொடுத்த சான்ஸுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆன்ட்டி என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்லைங்க. நர்மதாக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். எங்கேயாவது குழந்தைங்கள பார்த்தா அவ ரொம்ப அட்டாச் ஆயிடுவா. அவ குழந்தையாவே மாறிடுவா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஆண்டவன் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரல. கடவுள் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பாருங்க, நம்பிக்கையோட இருங்க. 10-15 வருஷம் கழிச்செல்லாம் குழந்தை பெற்றவங்க கூட இருக்காங்க. இல்ல மல்லி, எல்லா முயற்சியும் எடுத்துட்டோம். அதுக்கு நான் தகுதியா இல்ல. அதை விடுங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உங்களே எமோஷனல் ஆக்கிட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு வெண்பாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன வெண்பா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ பிடிச்சிருக்கே. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா? ஷூர். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். நாங்க செக் இன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 hour இருக்கோம். ரூம் நம்பர் 304. நர்மதா பாத்தியா எவ்வளவு சிங்க்ல இருக்கோன்னு? இல்ல எனக்கு புரியல. ஆல்ரெடி நாங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டோம். எங்க ரூம் நம்பர் 305. ஓ சூப்பர். எங்களுக்கு அடுத்த ரூம் தானா? யாயா, எங்களுக்கும் போர் அடிக்காது. ஆமா, நீங்க சைட் சீயிங்க்கு ரெடி ஆயாச்சா? இனிமேதான். எனி பிளான்? இல்ல இனிமேதான் பிளான் பண்ணணும். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க தப்பா நினைக்கலனா நம்ம சேர்ந்து போலாமா? நர்மதா, அங்கேயே மேடம் ஆச்சுதான் போல இருக்கு. வலிமா நர்மதா ஆண்டி நம்மள சேர்ந்தே போவோமா? போலாங்க. மல்லி, வெண்பாவ எங்க கிட்ட இந்த ட்ரிப்ல மட்டும் தத்து கொடுத்துருங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கப்பலா என்ஜாய் பண்ணுங்க. விஜய் ப்ரோ, நீங்க ரூம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. நாங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு செக் இன் பண்ணிட்டு வந்துடுறோம். சரிங்க. ஓகே. பாய் வெண்பா, ரெடி ஆயிட்டு வா. ஓகே ஆண்டி. போலாமா? வா. பாய். பாய். டாடா டாடா மல்லிமா மறைக்கிறாங்க. விடு மல்லி, அவ என்ன வேணும்னா பண்ணா, அவ மேல தப்பே இல்ல. தப்பு இல்லையா? பிளே ஏரியாக்கு போனா அங்கதானே இருக்கணும். அதை விட்டுட்டு இவ பாட்டுக்கு ரோட்டுக்கு போயிருக்கா. டாடா என்கிட்ட பதில் பேசு. அங்க என்ன கொஞ்சிட்டு இருக்க? யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் மீது எந்த தவறும் இல்லை. அப்ப யார் மேல தப்பு வக்கீல் சார்? உங்க மேல தானே. பிளே ஏரியா கண்ணு கெட்டுற தூரத்துல தான் இருக்கு, சேஃப் தான்னு சொன்னீங்கல்ல. அப்ப உங்க மேல தானே தப்பு. அந்த நேரம் பார்த்து எனது கட்சிக்காரரை திசை திருப்புவதற்காக அங்கு வந்த பாலின் மீதுதான் தவறு. அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க நர்மதா. ஆண்டி வாங்க வாங்க. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் கண்ணில் கண்ட சாட்சியை உங்கள் முன்பு ஆஜர்படுத்த விரும்புகிறார். தங்களுடைய மேலான அனுமதியை கோருகிறேன். என்ன நடக்குதுங்க? அச்சச்சோ, பயந்துராதீங்க. என்னடா இந்த குடும்பமே ஒரு மாதிரியா இருக்கே, தெரியாம மாட்டிக்கிட்டோம்லாம் யோசிக்காதீங்க. இப்போ கொஞ்ச நாளா கோர்ட்டு கேஸ்னு நாங்க அப்படியே அலைஞ்சிட்டோமா, அந்த எஃபெக்ட் தான், வேற ஒண்ணும் இல்ல. அது சரி, இது என்ன கேஸ்? அது ஒரு இத்து போன கேஸ். நீ யாருகிட்ட கேட்டு வெளியில போனேன்னு வெண்பாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி. தெரியாம ஏதோ பண்ணிட்டா, இனிமே போவாளா? அப்படி கேளுங்க ஆண்டி. அடிக்கடி எதை தப்பு செய்வாங்களா? ஆமா, புதுசு புதுசா தானே தப்பு செய்வாங்க. ஐயா ஆண்டி, நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா இல்ல எதிரா பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல.
மல்லி, இனிமே அதெல்லாம் பேசாதீங்க, விட்டுருங்க. நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. நான் சைட் சீயிங்க்கு கார் சொல்லிருக்கேன், நம்ம சேர்ந்து போயிடலாம். ஐயோ, நீங்களே சொல்லிட்டீங்களா? நான் ரிசப்ஷன்ல சொல்லலான்னு இருந்தேன். ரிசப்ஷன்ல தான் சொல்லிருக்கோம் சார். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். என்ன சார் நீங்க? நாங்க தனியா போனாலும் அதே பேமெண்ட் தான். நாங்க ஒரே ஃபேமிலின்னு தான் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். நோ ப்ராப்ளம். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. வெண்பா குட்டி, இன்னைக்கு நம்ம சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஓகே ஆண்டி. நான் வரேங்க. பை ஆண்டி. பாய். எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கல்ல. பழகுன கொஞ்ச நேரத்திலேயே நாங்க ஒரே ஃபேமிலின்னு சொல்லிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. மல்லிமா, ஆண்டி என்னால தான் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி, அம்மாவும் பொண்ணு உங்க சண்டைய அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல கிளம்புற வேலையை பார்ப்போம். போலாமா? வா போலாம். ஆதவன், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. சைட் சீயிங்க்கு நாம வெண்பா கூட தான் போறோம். அவங்களையும் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். பொறுமை பொறுமை, மூச்சை விட்டு நிதானமா சொல்லு. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? ஓடி போனா விட்டுருவேனா? துரத்தி வந்துட மாட்டேன். சரி, மத்தபடி பிளான் எல்லாம் ஓகே தானே? ஆமா ஆதவன், ரிசப்ஷன்ல சொல்லிட்டேன். நம்ம சேர்ந்து எல்லாரும் ஒரே கார்ல தான் போறோம். ரிசப்ஷன்ல ஏன் சொன்ன? நம்ம காரா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெளியாச்சும் புக் பண்ணிருக்கலாம். ஏன் இப்ப ரிசப்ஷன்ல புக் பண்ணதுனால என்ன சிக்கல்? இல்ல நர்மதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். பெரிய காரா சொல்லிருக்கேன். டிரைவர் இங்க இருக்கிற ஸ்டாஃப் தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஏதாச்சும் பேசி குழப்பம் உண்டாக்கிறாத. சரிங்க மேடம், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். கிண்டல் பண்றியோ உன்ன? என்ன நீ? ஐயோ, கொலை முயற்சி, யாராவது இருந்தா காப்பாத்துங்க. யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க. சரி, போனை தூக்கி ஓரம் வச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகு. அவங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. டன். ஐயோ, எப்படி திருப்பினாலும் வலிக்குது. ஐயோ, ஆரம்பத்திலே மூக்க உடைச்சு விட்டுட்டீங்களே. ச்சே, ஒரு ப்ராஜெக்ட முடிச்சிட்டு கையில காசு வாங்கறதுக்குள்ள அப்பப்பப்பப்பா போதும் போதும் ஆயிடுதே. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியலையே, பாப்போம். ரொம்ப மோசமாயிடுச்சே மூக்கு. இப்ப யாரு கூப்பிடுறது? ஐயய்யய்யய்ய, இந்த அம்மா வேற நிமிஷத்துக்கு நிமிஷம் போன போட்டு நையி 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 என்னாச்சு என்னாச்சுன்னு. ஹலோ, வணக்கம் மேடம். இப்ப பேசுறது சேஃப் தானே? எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? இல்ல மேடம், பேசலாம், சொல்லுங்க மேடம். போன் எடுக்க எதுக்கு இவ்ளோ நேரம்? அது வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். யார்கிட்ட? அவங்க கிட்டயா? அப்படின்னா கட் பண்ணி விட்டுருக்கலாம்ல. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஓரமா வந்தா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, சந்தேகம் வந்துற போது. இது மாதிரி முட்டாள்தனமா இனிமே பண்ணாத, புரியுதா? மேடம் 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 இருங்க மேடம். அதுக்குள்ள ஏன் மேடம் திட்டுறீங்க? பேசிட்டு இருந்த நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். அப்ப யார்கிட்ட? என்கிட்டதான் மேடம். அது எனக்கு நானே அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். பாக்குறவங்க மனநோயாளின்னு முடிவு பண்ணிட போறாங்க. சரி, நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா தானே போயிட்டு இருக்கு? எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தட்ஸ் குட். மேடம், ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல ருத்ரன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பிளான் ஏ வொர்க் அவுட் ஆகலனா இமிடியேட்டா பிளான் பி, பிளான் சின்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நடுவுல எங்கேயும் விட்டுற கூடாது, புரியுதா? புரிஞ்சுது மேடம். இப்போ வரைக்கும் நம்ம போட்ட பிளானு கரெக்டா போயிட்டு இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் இல்ல. எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடுத்துக்கோ, பிரச்சனை இல்ல. அதே மாதிரி பணத்தை பத்தி எந்த கவலையும் படாத. எனக்கு வேண்டியது மல்லி உயிரோட இருக்க கூடாது, அவ்வளவுதானே மேடம்? அதான். என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க மேடம். இது வரைக்கும் நான் ஸ்கெட்ச் போட்டு ஃபெயிலர் ஆனதே கிடையாது. நம்முடைய ஹிஸ்டரி அப்படி. நீங்க ரிலாக்ஸா இருங்க. இங்க பாரு, உன் பெருமை எல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு மல்லிய மட்டும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடணும். மேடம், வேணும்னா சொல்லுங்க. ஆஃபர் அமௌண்ட்ல இன்னொரு கேஸ் வேணாலும் சேர்ந்து முடிச்சு விட்டுருவோம். ஏய்,
ஃபூல் மாதிரி பேசாத, சொன்னதை மட்டும் செய். ஓகே. இத பாரு, மல்லிலாம் என் கால் தூசிக்கு பெறமாட்டா. ஆனா அவ என் பிசினஸ்லயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி உள்ள நுழைஞ்சு என் மூக்க உடைச்சிட்டா. அதனாலதான் அவளை தூக்க சொன்னேன். என்னது? உங்க 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 முக்கியம் உடைச்சாளா? கூல் கூல் கூல். ஏய், என்ன சொன்ன? உங்க மூக்கையும் உடைச்சிட்டானா? என்ன அர்த்தத்துல கேக்குற நீ? இல்ல மேடம். இத பாரு, என்ன உளறிட்டு இருக்க? உங்க முக்கியே உடைச்சிட்டாளான்னு கேட்டேன் மேடம். அது உங்க காதுல அப்படி விழுந்திருக்கு. அதான் மேடம். அவ்வளவுதான் மேடம். சரி சரி, ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணு. ஓகே மேடம். ஓகே. என்னடா இது? பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். அதான் கரெக்ட். இப்படியான சில அறகுறைங்க தான் சில வேலைங்களுக்கு செட் ஆவாங்க. நிறைய பேரோட கதையை டவுட்டே வராத மாதிரி இவன் முடிச்சு கொடுத்துருவான். சப்போஸ் மாட்டிக்கிட்டான்னு மட்டும் வெயி, அவ்வளவு ஈஸியா எல்லாம் மாட்ட மாட்டான். ஒரு வேலை தப்பி தவறி மாட்டிக்கிட்டா கூட என்ன காரணத்தினாலும் நம்மள மாட்டி விட மாட்டான். அவன் பண்றது ஆக்சிடென்ட் கணக்குல தானே வரும். அதுக்கு என்ன தண்டனையோ அதை வாங்கிட்டு அவனே வெளியில வருவான். அதுக்கேத்த மாதிரி செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். ஓ, புரியுது ராஜம்மா. உங்களை மாதிரியே செம ஸ்மார்ட்டா இருக்கிறவன தானே பிடிச்சிருக்கீங்க. ஸ்மார்ட். நர்மதா, உனக்கு பேக் எதுவும் வேணுமா? எனக்கு எதுக்கு பேக்? வெச்சுக்கோ. ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுல வைப்ப? உன் பேக்ல தான் வைக்கணும். கேட்ச் அவுட். இந்த பால் எடுத்து பேக் உள்ள போட்டு. ஓகே ஓகே ஆபீசர். அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துக்கோ. ஓகே. ஹலோ, என்ன போனே காணோம்? முடிஞ்சதா இல்லையா? அதுக்குள்ள எப்படி முடியும்? இப்பதான் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். கரெக்டா அவங்க ரூமுக்கு நெக்ஸ்ட் ரூம் புக் பண்ணிருக்கோம். ஒருத்தர்கிட்ட டீல் பேசி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி செட் பண்ணி காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி. என்னென்ன ஆக்சிடென்ட்டா? ஒண்ணுமே புரியலையே. இங்க பாருங்க, நாங்க ஒன் டைம் கிட்னாப்ஸர்னா நீங்க சொல்ற மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு போட்டோ காட்டினதும் குழந்தைய தூக்கிட்டு வந்து தந்திருப்போம். நாங்க அப்படி இல்ல. இதான் எங்க தொழில். நாங்க யாருக்கும் துளியும் சந்தேகம் வராத மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. தேவையில்லாத வேலைன்னு நினைப்பீங்க. ஆனா விஷயம் தெரியுமா? இப்ப நீங்களே போய் அவங்க கிட்ட நாங்க ஒரு ஃப்ராடு கடத்தல்காரின்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு பில்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்ப நாங்க சேர்ந்து சைட் சீயிங் போறதா பிளான் பண்ணிருக்கோம். ஓ, சைட் சீயிங் போறப்ப தூக்குறதா பிளானா? இங்க பாருங்க நிஷா, நாங்க பிளான் A, B, Cன்னு ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்கோம். எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். போன்ல எல்லாம் சொல்ல முடியாது. வெளியில போ முதல்ல. ஏன்? போ, வெளியில போய் பாரு. போ, அவங்க சரி வந்து ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்ன நர்மதா? இங்க பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி கால் பண்ணிட்டு இருந்தா ப்ராப்ளம். புரிஞ்சுதா? சைட் சீயிங் போயிருக்கப்போ கால் பண்ணீங்கன்னா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மேபி அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி ஆயிரலாம். புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே சரி. நான் இன்னைக்கு நேத்து இந்த கிட்னாப் பிசினஸ்ல இல்ல, 17 வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட சிக்கினது கிடையாது. சாரி நர்மதா, நீங்க வேலையை முடிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்ணல. ஓகே, நானே தேவைப்பட்டா கால் பண்ணுவேன். முக்கியமான அப்டேட் இருந்தா மட்டும் கூப்பிடுவேன். அதை விட்டுட்டு சும்மா நச நசன்னு கால் பண்ணிட்டே இருக்க கூடாது. ஓகே. எனக்கு வேண்டியது வெண்பா மட்டும்தான். நீங்க அவளை என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அடுத்த செகண்டே நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன். லோக்கல் போலீஸ் மாதிரி எங்க கிட்ட பேசக்கூடாது நிஷா. வச்சட்டுமா? ஆதவ்,
நம்ம பணத்தை கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டே இல்லையான்னு கேட்டு கால் பண்ணா நம்ம கிட்டே எகுறா. எல்லாம் நேரம் பணத்தை வாங்க வருவாள், அப்ப வச்சுக்கிறான் அவளுக்கு. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.